கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்த கேஜி நிறுவனம். கேஜி நிறுவனத்தின் ஒரு அங்கமான டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் இன்று சிக்னேச்சர் சிட்டி என்ற புதிய அடுக்குமாடி குடியிருப்பை இன்று அறிமுகம் செய்தது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மூத்த துணைத் தலைவர் சுரேஷ்குமார் கூறுகையில், நடுத்தர மற்றும் மாத சம்பளம் பெறும் அனைவரின் மாநகரின் மத்தியில் வீடு வாங்குவது என்பது சாத்தியப்படாத ஒன்று. அதனை சாத்தியப்படுத்தும் வகையில் இந்த சிக்னேச்சர் சிட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு படுக்கையறை, 2 படுக்கையறை, 3 படுக்கையறை என 3 பிரிவுகளாக 230 வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது என்றார். மாநகரின் மத்தியில் இந்த வீடுகள் அமையப்பெற்றுள்ளது. 20 லட்சத்தில் துவங்கி 80 லட்சம் வரை வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் முன்னணி வங்கியிலிருந்து குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் உதவிகளும் வழங்குவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் இன்றைக்கி ஒரு மெகா லான்ச் ஒன்று பண்ணுறோம், கிராண்ட் லான்ச் பண்ணுறோம். சிக்னேச்சர் சிட்டிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ரோட்டிலிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. இதில் 230 வீடு பண்ணுறோம். இதில் ஸ்டுடியோ 1 BHK, 2 BHK, 3 BHK பண்ணுறோம். 4 விதமாக பண்ணுறோம். இதில் ஒரு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷன் கோயம்புத்தூரில் எந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இது சென்டர் ஆஃப் லொக்கேஷனில் இருக்குது. திருச்சி ரோடுங்கிறது இது. இங்கேருந்து நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அவனாசி ரோடை நீங்கள் பிடிச்சிடலாம். அங்கேருந்து அடுத்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு கனெக்டிவிட்டி. ஸோ இது சுற்றியும் நம்மளுக்கு எல்லா விதமான அம்சங்களும் கூடவே இருக்குது. அதாவது ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, அதை சுற்றியும் ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் நிறையா இருக்கணும், வேலை வாய்ப்புகள் சுற்றி இருக்கணும். இது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இங்கே இந்த இடத்துல நாளைக்கு இது ஒரு இடம் கிடைக்கிறதே அரிதானது. நம்மளது பார்த்திங்கன்னா இது காமராஜர் ரோட்டுக்கும் சேர்ந்ததாக இருக்குது. ஸோ அவனாசி ரோடு ரொம்ப நியர்பையாக இருக்குது. டைட்டில் பார்க் சுற்றி லொக்கேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு வீடு வேணும்னா லொக்கேஷன் இல்லாமல் ஒரு வீடு வாங்கவே முடியாது. ஸோ அங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். 20 லட்சத்து சிங்கனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிர்காப்பில் இது இருக்குது. ஸோ போக்குவரத்து வசதி மிக மிக ரொம்ப பக்கமாக இருக்குது. நம்மளது 20 லட்சத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், 85 லட்சம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். அதாவது நம்மளுக்கு குறைந்த நம்மளோட சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது, ஒரு 30,000 40,000 தான் வாங்குகிறோம், எங்களுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமானா அனைவருக்கும் இங்கே வீடு வாங்கலாம். ஒரு 20 லட்சத்துலேருந்து 85 லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட வீடு இருக்குது. ஸ்டுடியோங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 1 BHK இருக்குது, 2 BHK இருக்குது, 3 BHK இருக்குங்க. அப்புறம் நம்ம இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கினோம்னா மாதந்தோறும் ஒரு 14,000 ரூபா கட்டினா போதும் ஒரு வீடு வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் இங்கே வீடுகளை கொடுத்துட்ருக்குறோம். அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு குழந்தைகளை விளையாட இடம் வேணுமா, இங்கே இருக்குது. ஸோ எல்லா வசதிகளும் இங்கே ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட ரொம்ப அருமையாக இங்கே கொடுத்துட்ருக்கோம். 24/7 பவர் பேக்கப் இருக்குது. காமன் ஏரியாவில் 24/7 பவர் பேக்கப் இருக்குது. செக்யூரிட்டி ஃபுல்லாக இருக்குங்க. அதாவதுங்க இப்போ நிலத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு சென்ட் 40 லட்சம் ரூபா போயிட்டுருக்கு மினிமம். ஒருத்தர் 2 சென்ட் இடம் இங்கே இங்கே முதல்ல இடம் கிடைக்கிறதே கஷ்டம். இதில் நம்ம 2 சென்ட் இடம் வாங்கணும், ஒரு 80 லட்சம் ரூபா வரும். வீடு ஒரு 30 லட்சம் ரூபா கட்டணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லட்சம் ரூபா வரும். 1 கோடியே 15 லட்சம் ரூபா வரும். இங்கே நான் ஒரு 3 BHK வீடே நான் கார் பார்க்கிங்கோட ஒரு 80 லட்சத்துக்கு நான் கொடுத்துறேன். ஸோ இது ரொம்ப அவங்களுக்கு டைம் சேவிங்கு, நான் சேஃப்டி, செக்யூரிட்டி, குவாலிட்டி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சேவிங்ஸ் தான். இதில் ஒரு 35% போகுங்க. சேலபிள் ஏரியாவிலேருந்து 35% கம்மியாக இருக்கும். 3 BHK அதாவது சதவீதம் அதுக்கு தகுந்தாப்பில் 3 BHK இப்போ 1150%, அது 35% கம்மியாகுங்க. ஆமாம். சிங்கிள் பெட்ரூமில் 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. 2 BHK பார்த்திங்கன்னா 760 860 வரைக்கும் இருக்குதுங்க. 3 BHK 1150 ஸ்கொயர் ஃபீட்டுங்க.